உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவன் தங்கச்சிங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் சாதிச்சிட்டாங்க. ஆனா என்னைக்காவது என்னைய சாதிக்க விடுங்களா நீங்க? எனக்கு இருக்கிற ஒத்தைக்கு ஒத்த ஒரே பொண்ணு நீ. உனக்காக நான் உதவி செய்ய மாட்டேங்க. நன்றி. எனக்கு இன்னும் சில வேலைகள்லாம் இருக்கு. நான் என்னோட ஸ்பான்சர்ஸ் கிட்ட பேசணும். நான் போய் அந்த வேலையை பாக்குறேன். அப்புறம் அம்மா கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. ஐயா, இந்த இன்டர்வியூக்கு போறீங்க, போறவ திரும்பி வர போறது இல்ல. அங்கிருந்தே பரணி பாப்பாவை அனுப்ப போறீங்கன்னு பாப்பா கிட்ட நீங்க சொல்லலையே. அதை எதுக்கு சொல்லலாம்? பாப்பா பாட்டுக்கு அங்க போய் நான் மெட்ராஸுக்கு போக போறேன்னு சொல்லிச்சுன்னு வைங்க, அந்த குடும்பமே கூட கிளம்பி வந்துடாதா? அதெல்லாம் மாட்டாங்க. நான் காலை கூப்பிட்டு போறேன்னு சொன்ன உடனே நன்றின்னு சொல்லி தள்ளாரியா. அப்ப அவர் ஏன் கூப்பிடதான் வரப்போறான்னு அர்த்தம். எலே சௌந்தரம், இப்ப இந்த லெட்டர் வந்துருச்சு. அவ அமெரிக்கா போறது உறுதியாயிடுச்சுன்னா அந்த வெறும்பையன் வீட்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து அவளை புடிச்சு வச்சுக்க மாட்டாங்களா? அக்கா புடிச்சு வச்சோடனே அங்கேயே உட்காந்துக்கிறதுக்கு என் மகன் என்ன புடிச்சு விட்ட பிள்ளையக்கா. அது சரி. அவளை தடுக்க ஆளாவே முடியாது. இப்படிதான் அமெரிக்கா போறேன்னு கிளம்பி போனாவ. அந்த வைகுண்டம் வந்து பரணின்னு கூப்பிட்டதும் நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டாவல்ல. தனியா நல்லா கேட்டுக்க. அவ அந்த கூடாரத்துக்குள்ள எதுக்காக போனாங்க? அந்த வெறும் பையனுக்காகவா? இல்ல அந்த நெசிக்காக. இவனுங்க அது எப்படி விடுவானுங்க? இவன் மெட்ராஸுக்கு இன்டர்வியூக்கு போகுதா? திரும்ப இவங்க ஊருக்கு வர மாட்டாங்க. இவளுக்கே தெரியாது. தெரிஞ்சாதானே அவங்க விட மாட்டாங்க. மெட்ராஸுக்கு போன பிறகுதான் நீ ஊருக்கு திரும்பி போக போறது இல்ல இந்த செய்தியை நம்ம சொல்ல போறோம். நாக்கு சரியாயிடுச்சா? ரத்னா, சீக்கிரம் வாட்டி. இத வரேன் அத்தை. இந்த அத்தை கொண்டா. சரி, அப்ப நான் புறப்பட்டுமா? வரேன். மா, மா எப்பமா வந்த? அப்பவே வந்துட்டேன். வந்த வேலை முடிஞ்சது. இப்ப கிளம்புதோம். ஆமா, திடீர்னு என்ன? என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறீங்க. மா, என்ன விஷயமா வந்த? சொல்லு சொல்லுமா. கேட்டி, என் மருமக முழுகாம இருக்கா. அவளுக்கு பிடிச்சத சமைச்சு கொண்டு வந்தேன். அது ஒரு தப்பா? சரி சரி, நான் கிளம்புதேன். அண்ணன் வரேன். வரல சம்முவோ, வரேன். வரல பாண்டி, எசக்கி வரேன். உடம்பு பாத்துக்கோ. ஆல் தி பெஸ்ட். பால ஷோபாலா ஓட்ட போய் போலோ. எத்த பாக்கியா இருத்த, நான் வரேன் வாசல் வரைக்கும். இல்ல எசிகே, நானும் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய் வா, நம்ம போலாம். வாடி, வேலை இருக்குல்லக்கா. ஏய், ஏதோ ஒண்ணு சரியில்லையே. இவளுங்க பாக்குற பார்வையும் சரியில்லை, அம்மா பேசுற பேச்சும் சரியில்லையே. என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். திருட்டு பயலே, ஏதோ ஒரு பிளானோட தான் நீ என் கூட வரணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதா? மொத்த குடும்பமும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஃப்ராட் பசங்க. உங்க எல்லாரையும் விட நான் புத்திசாலின்னு ப்ரூவ் பண்றேன்டா. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? இல்லை, 2 நாள் தான்ல. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, போயிட்டு வந்துடுவேன். அப்பப்போ கடைக்கு போய் ஒரு 8 பாரு. நான் ஊர்ல இருந்தாலே அந்த வெட்டுக்கிளி அவன் தான் ஓனர் மாதிரி பேசுவான். நான் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சுன்னா கடை யாருக்குனாச்சும் வித்துற போறான். ஏல கடையை பத்தி நீ ஏல கவலைப்படுற? நான் பாத்துக்கிட்ட மாட்டேனா? மச்சான், மொத்தம் 3 நாள். இப்பவே அதை 2 நாளா சுருக்கி பேசுத. தாரு, ஹோட்டல் ரூம் புக் பண்ணதுல இருந்து கேப் வரைக்கும் எல்லாமே மொபைல்ல புக் பண்ணியாச்சு. நீ எதுக்கும் எங்கேயும் நிக்க வேணாம். மச்சான், நான் உனக்கு மொபைல்ல ஃபார்வர்ட் பண்ணா அதெல்லாம் எடுத்து பார்க்க உனக்கு சிரமமா இருக்கும். அதனால டீட்டெயிலா இதுலயே எழுதியிருக்கேன். இது ஹோட்டல் நம்பரு. இது சென்னையில் இறங்கினதும் கூப்பிட்டா அவங்களே கார் அனுப்பி வச்சிருவாங்க. ஹோட்டலுக்கு போனதும் உன்னோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சொன்ன உடனே ஒரு ரூம் ஜாவியை கொடுத்துருவாங்க.
மொத்தம் 3 நாளைக்கு ரூம் புக் பண்ணிருக்கேன். ஹனிமூன் மச்சான், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னங்க இல்ல சம்முவா, என்னலே கிளம்பிட்டியா? ஆத்தா நல்ல வேளை அந்த வீணா போன சமுத்திர பாண்டிய கூப்பிடாம வந்தியா. ஐயோ மாமா, அவர் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாரா? காரை நிறுத்தியும் நிக்காம அம்மா குதிச்சு இறங்கி ஓடி வருது. அவருக்கு தெரியாம அம்மா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? அம்மா சொல்லுமா சீக்கிரம். எல்லாம் நல்லபடியா நடந்து 2 பேரும் சந்தோஷமா திரும்பி வரணும். இந்தாலே இத செலவுக்கு வச்சுக்கோ. அத்தை, என்ன இப்படி போனா? இதை வச்சுட்டு 1 வருஷத்துக்கு நான் வேலைக்கே போகண்டா போல இருக்கேன். இல்ல சும்மா இல்ல, முதல்ல அது உள்ள வை. ஓ மாமனார் வரப்போ அவர் கண்ணுல பற்ற போகுது, உடனே புடுங்கி வச்சுக்குவாரு. நீ எதுக்கு உங்களை ஆமா. கொண்டு இருந்த எங்க உள்ள போய்? உள்ள வை. கொடுங்க. இல்ல என்னல பரணி, நீ வாழாத போவோம். தவறு மாமனார, இது என் குடும்ப விவகாரம். அது என் பொண்டாட்டியை நான் தான் கூட்டிட்டு போவேன். தேவையில்லாம வந்து உள்ள மூக்க விட்டா ஒரு மூக்க அறுத்து விடுவேன், ஜாக்கிரதை. ஓ, சம்முவும் பரணியும் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணி வச்சிருக்கேன். வளர்ந்து கட்டவனே, இவ இப்ப சமூகத்துக்கு பொண்டாட்டியாவ இங்க இருக்கா? ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடவு தானே. ஏதோ ஓ பொண்டாட்டி உண்டா இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு இவ இந்த வீட்டுல வந்து தங்குனா. அதுவும் இந்த வெறும்பய பொண்டாட்டியா இல்ல, அவ இந்த வீட்டுல ஒரு டாக்டரா தங்கினா. இப்போ இந்த டாக்டர் ஏன் மகளை இந்த வீட்டுல இருந்து கிளம்புதான். ஏன் மகளை பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு இருங்க. எல்லாம் பரணி, டைம் வேஸ்ட் பண்ணாத, வா கிளம்பி வா வா. எல்லாம் பரணி, நீ வான்னு சொல்லுதல்ல. இந்த விளங்காத வீட்டுல நீ இருந்ததெல்லாம் போதும். மொத்தமா இதெல்லாத்தையும் தலை விட்டுட்டு நீ என் கூட வா வா. டேய் வேலைங்காதவன கோமாளி, உன்னையெல்லாம் இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள விட்டு வச்சதே தப்பா போச்சு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த பாரு, பரணி எங்க மருமக, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. 2 வருஷம் உன் வீட்டுல இருந்துட்டான்னா அவளை என்ன உன் மருமகனை பீத்திக்கிறியா? இல்ல, இவளை பெத்தது நானு, இவளை படிக்க வச்சது நானு, இவளை டாக்டர் ஆக்கி அழகு பார்த்தது நானு. நான் தான் பீத்திக்கணும். என்ன நடுவுல வந்து ஆட்டையை போட்டு அம்புட்டியும் கொள்ளையடிச்சிட்டு போலான்னு பாக்கியா? மாமனார, என் அப்பங்கிட்ட பேசும்போது மரியாதையா பேசு, இல்ல இங்க நடக்கிறதே வேற. இவனுக்கு என்ன மரியாதை? நீ வாடா. எங்க என்ன செய்தி? பெட்டி உள்ள திமுறோம். சொல்லிக்கிட்டே இருக்கா. நீ போற பேச விட்டுட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.